இந்த ஆட்டுப்படிக்குள்ள நின்று நெட்டுப்பு காய்றதான் இந்த வாழ்க்கையில நான் கண்டேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்ன மனமுள்ள பொண்ணு என்று மருதையில கேட்டாக. மன்னார் கிடியில் கேட்டாக, அந்த மாயவரத்தில கேட்டாக. கழுத கழுத நீக்கு கேட்டிருப்பாங்க. சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக, சிங்கப்பூரில் கேட்டாக. சிங்கப்பூர்ல குப்பையெல்லாம் கேட்டிருப்பாங்க. அட அத்து வாங்க, எப்ப வந்தீங்க? நான் வந்தது போனதெல்லாம் இருக்கட்டுக்கும். சின்ன பொண்ணு சோறாக்கிட்டேன், கீரையும் பருப்பும் போட்டு மசிச்சு வச்சுட்டேன். குழம்பு வைக்கிறது இந்த குண்ட பொறுப்பு. தலையெல்லாமே ஏதோ தெரிய காலையே கிருகிருத்து கொண்டு வருது. கொஞ்சத்துக்கு தலை வச்சு சாய போறேன். அது வந்து நான் இப்ப என்ன சொல்றது, சேட்டிங்கத்தே குழம்பு தானே ஆக்கிடுவோம். அப்ப நான் போறேன். ஆக்கி வச்சா மட்டும் சப்புரத்துக்கு முதலாளா வந்து நிற்பாள். சமைக்கல உதவி ஒத்தாசை செய்கிறாளா? இவ்வளவு இப்படியே விட்டா எல்லாம் பிழைச்சு போயிடும். இன்றைக்கு குழம்பு ஆக்கட்டுக்கு. அவளோட இட்டுப்பையும் எட்டுப்பையும் பாரன், காலுக்குள்ள பந்து, பெரிய ஃபுட்பால் பிள்ளையர் தானே இவள். கூட்டாயும் அவளுக்கு மரத்துக்கு கீழே கோணங்கி, கையில காப்பி ஸ்நாக்ஸு, காலுக்கு மேல காலையும் போட்டுக்கொண்டு, எல்லாம் நான் பெத்ததை சொல்லணும். அத்தே சும்மா தானே போறீங்க, இந்த காப்பி கப்பையும் கொண்டு போங்க. ஆமாண்டி, எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் வேலைக்காரி தான் நான் உனக்கு. இவள் இந்த தட்டை கழுவுறதுக்கு நாய் தட்டை கழுவி வைக்கலாம். அதாவது வாலாட்டும் நன்றியாவது இருக்கும். போராளே பொண்ணு தாய், போகிற போக்கில் என்ன திட்டி என்ன பண்ணலாம்? அட்டுப்படிக்குள்ள போனா எட்டிக்கிற நெட்டுப்புக்கு என்ற முகம் எல்லாம் தீஞ்சு காஞ்சு கேட்டிகி போயிடும். வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களா, உன்னை வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா? அடியாத்தி, இது என்ன இது? தீ குளிக்கவா நான் வந்தன்? அத்தே அத்தே அத்தே, எனக்கு வயிற்றுக்கு குத்துது அத்தே, வயிற்றுக்கு குத்துது. இப்பதானே காலாட்டிட்டு இருந்த நீ அதில என்ன திடீரெண்டு வயிற்று குத்து? அத்தே நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க அத்தே, நினைக்காதீங்க. என்னவோ தெரியல, அந்த ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டேன். அது டேட்டை கிட்ட போயிட்டு தெரியாத குத்துது குத்துது குடையுது. சரி, குளிசைய போட்டுட்டு பாட்டு, நான் குழம்பாக்குறேன். போட்டு குழம்பா ஆக்க சொன்னதுக்கு இத்தனை நாடகம். பிறகு புருஷன் வந்தா பிறகு எனக்கு வயிற்றுக்கு குத்தினது, உங்க அம்மா என்ன வயிற்று கூத்தோட சமைக்க விட்டவா என்று புறம்பாடுறது. இந்த பிரபஞ்சத்துல இந்த உசிரை வச்சு நான் வாழ்றதுக்கு போடுற பாடிருக்கே பாடிருக்கே. இன்றைக்கு எப்படியோ எங்க அத்தேட்டிருந்து தப்பிட்டேன். நாளைக்கு என்ன செய்யலாம்? சரி, அத நாளைக்கு யோசிப்போம்.